ஹேர் கலரிங் பண்ணிக்கிறது, செயின் இந்த மாதிரி பெருசா போட்டுருக்கிறது, ஸ்டைலும் விமர்சிக்கப்படுது. யார் சொன்னாலும் எதனா ஒன்று சொல்லுங்க. கார்த்திக் சிதம்பரம் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இரும்புக்கரம் கொண்டு இந்த புள்ளிங்கோ இதெல்லாம் ஒடுக்கணும். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. என்னென்ன ஆல்பம் பண்ணலான்னு இருக்கீங்களா? இப்போ ஒரு ஐடியா கொடுங்க. பண்ணுவீங்களா? சொல்லுங்க. வழக்கமா சென்னைக்காரங்கன்னா ஒரு பார்வையை மற்ற ஏரியா மக்கள் வைப்பாங்கல்ல, ஹேர் கலரிங் பண்ணிக்கிறது, செயின் இந்த மாதிரி பெருசா போட்டுருக்கிறது, இதெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்காது. ட்ரெஸ்ஸிங்லயும் சரி, அந்த ஸ்டைலும் விமர்சிக்கப்படுது. எல்லா நாட்டிலயும் எல்லா சமூகத்திலயும் எல்லா சாதிலையும் திருடா இருப்பான், பொறுக்கி இருப்பான், புறம்பு ஒரு வந்து சாரி தப்பா நினைக்காது, எல்லாத்துலயும் எல்லாமே இருப்பானுங்க. அதுல இங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான் இல்ல. அப்படியான பொது பிம்பத்தான இங்க மட்டும் கட்டிடுறாங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு ஊர் இருக்குது, மதுரையில நடக்கிற தப்பு இல்ல கோயம்புத்தூர்ல நடக்கிற தப்பு, எல்லா இடத்துலயும் எல்லாமே நடந்துதான் இருக்கு. வெளியில இருக்கிறவங்கலாம் அப்படி எழுதாங்க, அதுதானே அப்புறம் செய்தி ஆகுது. அது எழுதுறாங்களா அவங்க ஊர்ல அதெல்லாம் நடக்காதம்மா? ஏன் இந்த பார்வையை அப்ப வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் சொன்னாலும் எதனா ஒன்று சொல்லுங்க. கார்த்திக் சிதம்பரம் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, கிரஸ் த புள்ளிங்கோ மெனாஸ் வித் அயன் ஹேண்ட், இரும்புக்கரம் கொண்டு இந்த புள்ளிங்கோ இதெல்லாம் ஒடுக்கணும். ஒரு பொண்ணு கெடுத்துட்டாங்க, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கல, அந்த பாட்டு பாடுறது தப்பா? நான் பாடிருக்கேன், நிர்பயாக பாடிருக்கேன். ஒரு கூட்டம் போட்டு சொன்னா 100 பேர் கேட்பான், ஒரு பாட்டு பாடி சொன்னா 10 மில்லியன் பேர் கேட்பான். ஒரு குழந்தைங்களை கற்பழிச்சிட்டாங்க ஐநாவரத்துல. அது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் நம்ம சொல்லணும், மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் பாட்டு பாடிருக்கோம், போட்டிருக்கோம். அரசியல் பேசணும், தேவையற்ற அரசியல் பேசணும், தேவையில்லாத அரசியல் பேசக்கூடாது. தேவையற்ற அரசியல்னா பொதுமக்களுக்கு நல்லது நடக்கிறது தேவையற்ற அரசியல். மத பிரச்சனையோ சாதி பிரச்சனையோ கொண்டு பாடுறது வந்து தேவையில்லாத அரசியல். தலைவர்கள், இன்ஸ்பிரேஷனலான இருந்த தலைவர்கள் எவ்வளவு பேர். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருக்காரு, அவருடைய பேசிக்கிறாங்க. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பிறந்த நாள் வேற, அந்த நேரத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் அண்ணன் இருந்திருந்தாருன்னா இந்த சந்தோஷத்தை வந்து வேற மாதிரி கொண்டாடி. என் வீட்டில் ஒரு கார், அந்த காரை நான் விட்டு வந்துட்டேன். என் வீட்டில் இருந்தா ஒரு கார் கிஃப்ட் வந்துருக்கேன். அப்படிங்களா? ஒண்ணு இல்லைங்க, கார்லாம் வந்து வாங்கி தரங்கன்னு நான் சொல்லிருக்க மாட்டேன். எதார்த்தமா தூங்கி வந்து வெளியே நின்று இருக்கோம் ஒரு துணிக்கார். கண்டிப்பா சத்தியமா நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் இதெல்லாம் கவனிக்கிறீங்க? நான் ஒரு கானா பாருங்க, நான் ஒரு சமூக பாடல்கள் பாடிருக்கேன். இந்த மீன் கூட நான் காசு கொடுத்துறேன், தேவையில்லாத எல்லாம் கேட்காதீங்க. அப்ப மாட்ட மாட்டீங்க அது மறுபடியுமா? Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கூட சாப்பிட அமர்ந்திருக்கிறது திரு கானா வினோத், பிக் பாஸ் பீப்புள்ஸ் வின்னர். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே ஓகே, நம்ம சாப்பிடவே ஆரம்பிச்சிருவோம். ஆமா, பசி இருக்குதுங்க. மதியானம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச உணவுன்னு? மீன் குழம்பு. அம்மா அதான் செய்வாங்க. ஸ்டார்டிங்கே பார்த்துதானா? எப்படி இருந்துச்சுண்ணே பிக் பாஸ் அனுபவம்? நல்லா அருமையா போச்சு. அங்கே சாப்பாடு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, போக போக நல்லா கொடுக்க ஆரம்பிச்சு. ஓகே, நல்ல சாப்பாடே கிடைச்சது. பிக் பாஸுக்கு போகணுன்ற முடிவு அது ஏன், எப்படி எடுத்தீங்க? போகக்கூடாதுன்றீங்களா? எடுப்போம்ல, போவோம் நம்ம அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வரும், முடிவு எடுப்போம்ல, அது எப்படி நடந்துச்சு? வந்து சீசன் 1ல இருந்து பாட்டு பிக் பாஸ் எழுதிக்கலாம். விஜய் டிவில நிறைய சாண்டி ஆடுற பாடல்கள் எல்லாம். சாண்டி அவனுக்கு 20 வருஷமா பழக்கம். இந்த 10 வருஷமா விஜய் டிவில நாங்க ஒர்க் பண்ணுறோம். மாஸ்டர் வந்து இந்த ட்ரோல் பண்ணி பண்றதெல்லாம் வந்து அவருக்கு ஆரம்பிச்சார். மச்சான் இந்த மாதிரி ஒன்று வருது, இந்த மாதிரி கலாய்க்கலாம், பாட்டு பண்ணலாம்னு சொன்னேன். சரி மாமா பண்ணலான்ட்டு நானும் அவரை சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு பண்ணோம். சூப்பரா ஹிட் ஆயிடுச்சு. 1, 2, 3 அப்படியே பண்ணோம். அவர்கிட்ட பண்ணி சொல்லிட்டு மணி சந்திரா வந்தாரு. அதுக்கப்புறம் வேற ஷோக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரோல் பண்றது, ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் எல்லாமே சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே எனக்கு அதுல போகும்போது ஒரு 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 நம்மளுடைய ஃபீல்டுல வந்து கொஞ்சம் டல் இருக்கும்போது அப்பவே போகும்போது போலான்னு பார்த்தா அப்போ எனக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்க முடியாது, எனக்கே தெரியுது. ஓகே, முன்னாடி அந்த சீசன்களுக்கும் இப்போ ஒரு வாய்ப்பு. சீசன் 4க்குலாம் நான் போலான்னு நினைச்சேன். அப்ப அந்த அளவுக்கு என்னால முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. இப்ப இவ்வளவு நாள் வினோத்துன்னு தெரிஞ்சிருக்கும். ஆரிஸ்டாருக்கு பாடியிருக்கேன், முட்டை பஜ்ஜி மூஞ்சிகள் லவ் பண்ணது, ஒரு குச்சி ஒரு குல்பி, எவ்வளவு அது மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்குது. ஆல்பம் பாடியிருக்கேன், விஜய் டிவிலே பாடியிருக்கேன். ஆனா வினோத்துக்கு குரல் தெரியும், வினோத் யாருன்னு தெரியாது. இப்ப இந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் எனக்கு கொடுத்தது விஜய் டிவி, எனக்கு இது கொடுத்தது. எல்லாத்துக்கும் வினோத்தினுடைய அந்த உழைப்பு, வினோத்தினுடைய ஸ்கில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனாலும் இதுதான் அவரு அப்படி
அப்படின்றது பிக் பாஸ் உண்மையாலுமே நிறைய பேருக்கு அடையாளப்படுத்திருக்குங்க. உங்களுக்கு சொல்லணுங்கிறதுல உங்களை வெளியில எவ்வளவு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது அந்த அதை எதிர்பார்த்திருந்தீங்களா? இவ்வளவு கொண்டாடுவாங்க இப்படி எல்லாம்? இல்ல சார், 1% கூட ஏதோ விளையாடணும் வந்தா எல்லாரும் மாதிரி நம்ம இருப்போம்னு பார்த்தா மக்கள் வந்து அவங்க குழந்தை மாதிரி நிறைய பேர் திட்டுனாங்க. எதுக்குன்னா நீங்க அந்த பொட்டியை எடுத்து இப்படி எடுத்துட்டாரு, டைட்டில் வின்னர் போய் இப்படி பண்ணிட்டாரு. நம்மளுக்குள்ள தெரியாதுல்ல, அவங்க எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டு தான் இருக்கேன் எல்லா வீடியோலையும். நம்ம குடும்பத்துக்கு போதும் தோணுச்சு. இல்ல சம்டைம்ஸ் அது எப்பயுமே அந்த கையை தூக்குற வரைக்கும் அது 50-50 ஆப்ஷன் தான். அப்படிங்கும்போது நம்ம முன்னாடியே ஜெயிக்கிறது நல்லது இல்ல, சேஃப் கேம் இல்ல. சூப்பர். வீட்டுல என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு முடிவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கேக் வெட்டி எனக்கு இப்பதான் என் ஒய்ஃப் பண்ணாங்க, எதுக்கும் கவலைப்படாத, நீ நல்ல விஷயம் தான் பண்றீங்க. என்னென்ன ஆல்பம் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா இப்போ அடுத்து ஒரு ஐடியா கொடுங்க. நீ கொடுங்க. கொடுக்கட்டா? பண்ணுவீங்களா? சொல்லுங்க. என்னென்ன பிக் பாஸ் உள்ள இருந்தீங்க, வெளியில சில விஷயங்கள் விரும்பத்தகாத நிகழ்வுகள், கிரைம்ஸ் எல்லாம் நடந்துச்சு. வழக்கமா சென்னைக்காரங்கன்னா ஒரு பார்வைய மற்ற ஏரியா மக்கள் வைப்பாங்கல்ல, அதில் சினிமாலையும் காட்டுவாங்கல்ல, சென்னைனா கொஞ்சம் ரவுடிசம், கொஞ்சம் இதா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான போர்ட்ரையில் அதை இப்போ ரஞ்சித் வெற்றிமாறன்லாம் வந்து நிறைய உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போ இந்த மாதிரியான சில விரும்பத்தகாத நிகழ்வுகள்ல இவங்க இப்படிதான் ஹேர் கலரிங் பண்ணிக்கிறது, செயின் இந்த மாதிரி பெருசா போட்டிருக்கிறது, இப்படின்னா இந்த ஆட்டிடியூட், இந்த பார்வையே இவங்க எல்லாம் ரவுடிங்க அல்லது இவங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்காது, இவங்கெல்லாம் சமூக விரோதிகள்ன்ற மாதிரியான ஒரு பார்வையை கொண்டு போய் சேர்க்கிற இது இன்னமும் தொடருது. அப்ப அதை உடைக்கிற மாதிரியான பாடல்கள் செய்வீங்களா? எல்லா நாட்டிலயும் எல்லா சமூகத்திலயும் எல்லா சாதிலையும் திருடா இருப்பான், பொறுக்கி இருப்பான், புறம்பு ஒரு ஒன்று சாரி தப்பா நீங்க சொல்றீங்க, எல்லாத்துலயும் எல்லாமே இருப்பானுங்க. அதுல இங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான்லாம் இல்ல. நீ நைஜீரியா போனா அங்க இருப்பான், நீ சுவிட்சர்லாந்து போனா இருப்பான், அமெரிக்காலே இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பான் அது மாதிரி வடச்சேரியில ஒருத்தன் பண்ற தப்பால எல்லாருக்கும் அது அப்படியான பொது பிம்பத்தான இங்க மட்டும் கட்டிடுறாங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு ஊர் இருக்குது, மதுரையில நடக்கலையா தப்பு, இல்ல கோயம்புத்தூர்ல நடக்கலையா தப்பு, எல்லா இடத்துலயும் எல்லாமே நடந்துதான் இருக்கு. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் அப்படி எழுதாங்க, அதுதானே அப்புறம் செய்தி ஆகுது. எழுதுறாங்களா அவங்க ஊர்ல அதெல்லாம் நடக்காதம்மா? ஏன் இந்த பார்வையை அப்ப வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வைக்கிறவங்க கிட்ட தான் போய் நம்ம கேட்கணும். நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன், என்கிட்ட வந்து ஏன் வைக்கிறீங்கன்னா வைக்கிறது தப்பான கருது, அது தப்புன்னு தெரிஞ்சு ஏன் வைக்கிறாங்கன்ட்டு அவங்க கிட்ட தான் போய் நம்ம கேட்கணும். என்கிட்ட கேட்டா எப்படி எனக்கு தெரியும்? புரியுதுங்களா? இங்க இருக்கிற எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்க, எவ்வளவு வக்கீலுங்க இருக்காங்க, யாரு கூட எங்க ஏரியாலேயே ஒரு எவ்வளவு யங்ஸ்டர்ஸ்லாம் வக்கீல் இருக்காங்க. கேரம்ல அச்சீவ்மெண்ட் பண்ண வேர்ல்டு பிளேயர் எங்க வீட்டுல இருக்கு, கசிமா ராசிமெண்ட் பண்ணி L4 மரியர்தி வேர்ல்டு பெரிய கேரம் பிளேயர், ராதாகிருஷ்ணன் வேசார்படி சிந்தார்பேட்டில் அவ்வளவு கேரம் போர்டு பிளேயர், சேத்பேட்டு, பெரியமேடு, ராயபுரம், புளியாந்தப்பு, வேசார்படி, இந்த பக்கம் எவ்வளவு, அந்த பக்கமும் சரி இந்த பக்கம் பாக்ஸர்ஸ். நம்ம எங்கன்னா லட்சுமிகாந்த் இருக்காரு, இன்டர்நேஷனல் பாக்ஸர், எங்க அம்மாக்கு அக்கா பையன் லட்சுமிகாந்த், குட்டின்னு போடுவாங்க, பெரிய பாக்ஸர். ராயபுரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய, இந்தியால 2 கப்போட நின்னாரு இந்தியா பேப்பர்ல, இந்து பேப்பர்ல அப்போ 98 அப்போ. ஓகே, எங்க அண்ணா ஒரு இன்டர்நேஷனல் பாக்ஸர், இப்ப ரயில்வேல வந்து டிடிஆர் சீஃப் டிடிஆரா இருக்காரு. இன்னொரு அண்ணா ஒலிம்பிக் இன்னொரு அண்ணா இருக்காரு தேவராஜன், அவர் வந்து அர்ஜுன் அவார்டு வின் பண்ண ஃபர்ஸ்ட் அர்ஜுன் அவார்டு வின் பண்ண பாக்ஸிங்ல அவர் தான் நம்ம அண்ணன், அவரும் நம்ம அண்ணன் தான். அந்த மாதிரி இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. பொலிட்டீசியன்ஸ் அரசியல்லையும் களமாடுறவங்க நிறைய பேர். ஏன் திமுக தொடங்கினது இந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைகள் எல்லாமே நார்த் மெட்ராஸ், இப்ப நம்ம சொல்ற நார்த் மெட்ராஸ் ஓல்டு மெட்ராஸ் தான். ஆனாலும் இதுன்னு இந்த ஸ்டைல், ஹேர் கட்டிங்லயும் சரி, ட்ரெஸ்ஸிங்லயும் சரி, அந்த ஸ்டைலும் விமர்சிக்கப்படுது. அது வந்து ஃபாரினர் நாங்கெல்லாம். ஓகே, ஃபாரினர் வெளிநாட்டுக்காரன் பண்ணா ரசிக்கிறீங்க, இங்க இருக்கிறவங்க பண்ணா ஏன் நினைக்கிறீங்க? ஏன் பெக்க இல்ல நெய்மார் வச்சு நல்ல கலரு, நெய்மார் போய் கேட்பியா, போய் பேட்டி எடுப்பீங்களா? என்ன எப்படி முடி வச்சிருக்கீங்க கேட்பீங்களா? அப்பயே இங்க வந்து கேக்குறீங்க, நான் விட்டு போயிடணும். பாப் மார்டி கிட்ட போய் கேட்க வேண்டியது, எவ்வளவு பெரிய போராளி பாப் மார்டி, சிங்கர் அண்ட் போராளி. சிங்கர் அப்புறம் ஓகே, ஒரு நாட்டோடைய இதுவும் சேர்த்து வச்சு வரலாம், ஒரு நாட்டோடைய விரோதத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பாட்டுல அவருடைய யார் பார்த்தா அது அவருக்கு பிடிக்குது, அவர் வச்சுக்கிறாரு. உங்களுக்கு ஏன் எப்படி நம்ம அதுல இதாகிறோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்? ஏன்னா எங்கேயோ அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. வெஸ்டர்ன் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டோட வேற எந்த பகுதிகளிலும் வர்றதை விட சீக்கிரமா எப்படி
சென்னைக்குள்ள, அதுவும் நார்த் மெட்ராஸ்க்குள்ள வந்துருக்கு. அவங்க அவ்வளவு படிக்கிறாங்க போல. அப்போ அவங்க அவ்வளவு உங்களோட முன்னாடி நிக்கிறாங்க. ஆமா ஆமா, அவங்கள விட அவங்க நிறைய படிக்கிறாங்க நினைக்கிறேன். நிறைய மைக்கேல் ஜாக்சன் ஆல்பத்துல இருந்து ஸ்னூப் டாக் அந்த மாதிரி பெரிய பெரிய தான் நாங்க எல்லாமே முகமது அலி, மாடோனா, பீலே கீழே எல்லாமே கடிச்சு வச்சுவாங்க அங்க இருக்கிறவங்க. அப்போ அவங்க ஃபாரினர் மாதிரி தானே இருப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஈஸியா சீக்கிரம் உங்களோட முன்னாடி வந்து முன்னாடி அவங்கள விட இவங்க நாலேஜா இருக்காங்க. விமர்சனம் வச்சாங்க இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுருக்கீங்க. யார் சொன்னாலும் எதனா ஒண்ணு சொல்லுங்க, சாப்பிட்டு பேசுங்க. கார்த்திக் சிதம்பரம் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, கிரஸ் த புல்லிங்கோ மெனாஸ் வித் அயன் ஹேண்ட், இரும்புக்கரம் கொண்டு இந்த புல்லிங்கோ இந்த இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒடுக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாரு. என்னன்னா ஒரு கிரைம் ஒன்று ஆச்சு. ஒரு வடமாநில தொழிலாளர் வந்து ஒரு 2-3 பசங்க அந்த போதை இன்ஃப்ளூயன்ஸ்ல இது பண்ணானுங்க. அவனுக்கு அந்த ரீல்ஸ் மோகம் இந்த இதுல அப்போ நிறைய பேர் எழுதி இருந்தாங்க. அதுல இந்த டோனே எடுத்தாங்க. ஒரு எம்பி, சிவகங்கை தொகுதியோட எம்பி, சவுத் தமிழ்நாடு, இவருடைய அந்த புரிதல்லையே புள்ளிங்கன்றது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். இந்த இதை இரும்புக்கரம் கொண்டு அடக்கணுங்கிற அளவுக்கு எழுதுறாங்கன்னா அதனாலதான் இந்த கேள்வி. இப்போ யாரோ பண்ற தப்புக்கு, ஒருத்தர் பண்ற தப்புக்கு ஏன் எல்லாரையும் அப்படிதான்? ஆனா பொது பிம்பத்துல அப்படிதான் போய் நிக்குது, போய் சேருது. யாரோ ஒரு சாதாரண ஜீன்ஸ் பேண்டோ அல்லது ஒரு போலீஸ்கார் தப்பு பண்றாருன்னா அதுக்காக எல்லா போலீஸ்காரும் தப்பா சொல்ல முடியுமா? ஒரு அரசியல்வாதி தப்பு பண்றாரு, எல்லா அரசியல்வாதியும் தப்பு பண்ண முடியும்? பொதுவா ஒருத்தர் பண்ற தப்பால எல்லாருக்கும் அது இதுவாகுதுல்ல. அது யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணானுங்க, ஆனா ரொம்ப தப்பு, கண்டிக்க வேண்டியது. அவங்க எல்லாம் புடிச்சு உள்ளதான் போகணும். வரணும். புள்ளிங்க வேற, கானா சிங்கர்ஸ் அல்லது நார்த் மெட்ராஸ் இது வேற. ஏன்னா கலரா முடி வச்சுக்கிட்டோ அல்லது ட்ரெஸ் ஸ்டைலா பண்ணிக்கிட்டு செயின்ஸ் போட்டு இவங்களையே அப்படிதான் ஒரு டேர்ம் வைக்கிறாங்க. நான் என்னன்னா அது அவங்களுடைய விருப்பம், அவங்க ஓடுறாங்க. அது நம்ம என்ன நம்ம தலையிட ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. அதான் வெளிநாட்டுல போய் பண்றாங்களா, அதை கேட்க முடியுமான்னு கேட்கறேன். இதுக்கு உடைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஜாதி என்ன பைத்தியக்காரா, உன் உடம்பில் ஓட சிகப்பு நிறம் ஒன்றுதானடா, நம் எல்லோரும் இந்நாட்டின் குடிமகன் தானே, அதை மனதில் வைத்து போராடிட்டு கானா பாட்டுலாம் அப்பவே பாடிட்டாங்க. அரைச்சு எவ்வளவு பண்ணியாச்சு. அது அந்த பக்கம் ரேப்ல பண்ணிருக்காங்க, இந்த பக்கம் நாங்க அதே டைம்ல இங்கேயும் நடந்திருக்கு. சோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிடையாது, நம்மளோட இயல்பு தான் இது. ஆமா, இயல்பு தான். ஏன் சாங்ல அரசியல் வரணுமா? வரணும். ஏன் வரக்கூடாது நான் கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்லு. நான் ஏன் போறேன்? எல்லாரும் ரசிக்கணும், எல்லாரும் கொண்டாடணும். இதுல போய் நீங்க ஏதாவது பேசுவீங்க, சொல்லுவீங்க, அதை வேற உட்காந்து யோசிக்கணுமா? இப்படி எல்லாம் வரும்ல. ஜாலியா கொண்டாடிட்டு ஜாலியா போலாமே ஒரு பாட்டை. அதுல இருக்கு அரசியல். ஒரு பொண்ணு கெடுத்துட்டாங்க, ஒரு பொண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கல. அந்த பாட்டு பாடுறது தப்பா? தப்பா இல்ல, நான் பாடிடுவேன். நிர்பயா பாருங்க. ஒரு கூட்டம் போட்டு சொன்னா 100 பேர் கேட்பான். ஒரு பாட்டு பாட்டு சொன்னா 10 மில்லியன் பேர் கேட்பான், 10 லட்சம் பேர் கேட்பான், 1 கோடி பேர் கேட்பான். அதான் எப்படி சொல்றது, போ மில்லியன் பேருக்கு போ. நான் போட்டு யூடியூப்ல போட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் பாடல. பாட்டுக்கலாம் பொதுவுல போடுவேன், சோசியல் யார் வேணா அதை போட்டுக்கலாம். அப்படியா? நான் மட்டும் அது என்னுடைய சேனல்ல போட்டதுல நீங்க மில்லியன் கணக்கில் அடிச்சிருக்கேன். நான் 15 வருஷத்துக்கு மேலே சொல்றேன். அப்பதுல இருந்து சொல்றேன். ஏன் இப்ப கமர்ஷியலைஸ் பண்ணல? எனக்கு பிடிக்கல. நான் மக்களுக்காக நான் பாட்டை பாடுறேன், மக்களுக்கு போய் சேரணும். இது அவ்வளவுதான். அது பொதுவாவே யார் சேனல்ல போட்டுக்கனா என்னுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் பார்ப்பான். பொது வழியில ஒரு மக்கள் போட்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி போயிட்டு இருக்கோம். அனிதா இறந்ததா இருக்கட்டும், நிர்பயா இருக்கட்டும், ஒரு குழந்தைங்களை கற்ப வச்சிட்டாங்க இதுல ஐநாவரத்துல. அது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் நம்ம சொல்லணும், மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் பாட்டு பாடி இருக்கோம், போட்டிருக்கோம். என்ன சொல்றது, அரசியல் பேசணும், தேவையற்ற அரசியல் பேசணும், தேவையில்லாத அரசியல் பேசக்கூடாது. இந்த அப்படிதான் நான் சொல்றது. தேவையற்ற அரசியல்னா பொதுமக்களுக்கு நல்லது நடக்கிறது தேவையற்ற அரசியல். மத பிரச்சனையோ சாதி பிரச்சனையோ கொண்டு பாடுறது வந்து தேவையில்லாத அரசியல். சோ மக்களுக்கு எந்த தேவையா இருக்கோ அந்த அரசியலை பேசணும், எதெல்லாம் தேவையில்லையோ அதை தூக்கி இருக்கணும். அதெல்லாம் எது வன்முறையா இருக்கோ அதெல்லாம் தவிர்த்தணும். அதுக்கு எதிரானது பேசலாம். அவங்க வந்து இந்த சாதி தான் ஒஸ்டின்னு வராங்க. அப்படி வந்தாங்கன்னா அது யார் வரந்தா? நிறைய இப்ப எல்லா ஜாதிக்கும் பாட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எல்லா கேஸ்டுக்கும் பர்டிகுலர் பண்ண முடியாதுல்ல, சொல்லக்கூடாதுல்ல. அரசியல் பூர்வமான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கீங்க, மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அதுல எந்த லாபமும் இல்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தலைவர்கள் படிச்சிருக்கோம், அவங்களும் எதுவுமே எதிர்பார்த்து அவங்க பண்ணல. காமராஜர் ஐயா என்ன எதிர்பார்த்து பண்ண? ஒரு கவுன்சிலரு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறோம், எவ்வளவு கார் வச்சிருக்கிறோம். ஒரு சிஎம் சாகும் போது காமராஜர் ஐயா எவ்வளவு வச்சிருந்தார்? அவரை கொஞ்சம் படிச்சிருக்கேன். எங்க அப்பா அவருடைய ரசிகர். புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி படிச்சிருக்கேன். அவரு இந்த நாட்டுக்காகவும்
இந்த சமூகத்திற்காகவும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் எவ்வளவு விஷயங்கள் நம்ம தொழிலாளர்கள் யூனிட்லாம் வந்தது. இப்போ எல்லாம் தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் சட்டங்களை கொண்டு வந்தது எவ்வளவு விஷயங்கள். 8 மணி நேரம் வேலை. நான் அதெல்லாம் ஒரு பாட்டிலே பாயிட்டு சொல்லணும்னா நான் பாட்டு வேற மாதிரி மாறிட இன்டர்வியூ. அவர் இருக்காரு, முத்துராமலிங்க தேவரையா இருக்காரு, முத்துராமலிங்க ஐயா இருக்காரு. அது மாதிரி எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. எந்த தலைவர் வந்து கெட்டதை சொல்லிட்டு போயிருக்கான் சொல்லுங்கப்பா? எதனா ஒரு தலைவர் சொல்லுங்க, கெட்டதை கற்பிச்சுட்டு போன தலைவர் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பார்வையில இது நல்லதுன்னு தான் தோணும் எந்த விஷயம் இருந்தாலும். காந்தியவே பிடிக்காத ஆள் இல்லையா, அவரே கொள்ளலையா ஒரு குரூப், அப்படிதானே ஒவ்வொருத்தருக்கும் ஆப்போசிட் இருக்கும், ஆதரவு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சில தலைவர்கள் புக்கு படிச்சுக்கோ நம்ம கூட இருந்து முற்போக்கு சிந்தனையா இருக்க, சமூக சிந்தனையா இருக்க நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்க கூடலாம் சேர்ந்து பயணிக்கோ, இதை பண்ணலாமே பாட்டா இதை பண்ணலாமேன்ட்டு ஒரு உணர்வு வந்து பண்ணு, எதையும் எதிர்பார்த்து பண்ணு. இதே நான் இதை வேற மாதிரி சினிமாக்கோ வேற மாதிரி உழைச்சிருந்தேன்னா நீங்க எங்க. அதனாலதான் கேட்கிறேன், இந்த உழைப்பு எல்லாம் நீங்க கமர்ஷியலா போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் இன்னும் பொருளாதாரத்துல மேல இருந்திருக்கலாம். அப்ப யார் கேட்கறது? சரி, யார் கேட்கறது? நீங்களும் கேட்க மாட்டீங்க, இவங்களும் கேட்க மாட்டாங்க. என்கிட்ட அந்த திறமை இருக்குது, அதை வச்சு என்னால என்ன பண்ண முடியுமோ என்கிட்ட அந்த திறமை இருக்குது. ஒரு பாடல் உடனே எழுதுறது, ஒரு பிரச்சனையை தைரியமா பேசுற திறமை என்கிட்ட இருக்க தொட்டு அந்த அந்த திறமை என்கிட்ட இருக்க தொட்டு அதை நான் பயன்படுத்துறேன். அதை வச்சுக்கிட்டு இதை பயன்படுத்தணுமான்ட்டு பயந்தாங்க தெரியுமா, அது தப்பு. ஓகே, ஏன்னா அது நல்லா இருக்காங்கல்ல, ஃபேமிலி எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்கல்ல, பரவாயில்ல. இப்ப நான் நல்லா இல்லையா? கடவுள் புண்ணியத்துல இப்போ மக்களுடைய ஆதரவால நான் இப்ப வெளியே தெரிஞ்சிருக்கல. அதான் உண்மையான உழைப்பு, மக்களுக்காக நம்ம உழைச்சோம், ஏதோ என்னைக்கா இருந்தாலும் பலன், அந்த பலன் உண்டுன்றதுக்காக தான் நம்ம. நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன்ல, இந்த கானால இப்படி நிறைய சமூக கருத்துக்கள் இதெல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இடையில போதை தப்பான வழிகளுக்கானதாவே இது போற்றையில இருந்துச்சு. அதாவது மற்றவங்களை சீன்றதுக்காக, இல்லைன்னா ஒரு போதையை என்கரேஜ் பண்றதுக்காக, போதைப் பொருளை என்கரேஜ் பண்றதுக்காக, இதுக்காக மட்டுமே பெண்களை இழிவுபடுத்துறது அல்லது பெண்களை ஒரு போக பொருளா மாத்துறதுக்காக மட்டுமே இந்த பாடல்கள்லாம் வந்த மாதிரியான ஒரு காலம் இருந்துச்சு. எவனோ ஒரு கானா பாடகரோ, அவன் கானா பாடகரா இல்லையா, அவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாத, அவன் பண்ற தப்புக்கு எப்படி மத்தவங்க எல்லாம் பலிகடாக முடியும்? நீங்க சுத்தமா யார்கிட்ட லஞ்சம் கஞ்சம் வாங்குறது இல்லை, நீங்க எதுவுமே பண்ணதில்லை. உங்களை மாதிரி வேற ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா நீங்க உங்க எல்லாரும் திட்டுவாங்க. ஆமா, அது மாதிரி தானே பிரதர். அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா கரெக்ட், நம்ம சங்கம் ஆரம்பிக்கும் போது நீங்களே அதை சொல்ற அளவுக்கு தானே இருந்துச்சு. நம்ம அந்த வீடியோ இந்த சம்பவங்களின் போது அதுவும் தான் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி போதை பாட்டு இதெல்லாம் பாட சொன்னாங்கன்னா பாடக்கூடாதுன்னு நீங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நிலைமைக்குள்ள இருந்துச்சு. போலீஸ் அந்த பாட்டை கேட்கறாங்கல்ல, ஒரு பாட்டு வெளியே வருது, போலீஸ் பாக்குறாருல்ல, அவனை பிடிக்கணும்னா போலீஸால பிடிக்க முடியல. உடனே வீடியோ அவன் வீடு வடச்சென்னையில இருக்கான், அவனை தூக்கி ஒரே ஒரு ஆளு தூக்கி நல்லா சரியான அடி வச்சு ஜெயில அமிச்சனா அடுத்தவன் பண்ணுவானா? அந்த மாதிரி பாட மாட்டாங்கல்ல. இதையே முன் வர மாட்டாங்க, அப்ப தடுக்காம விட்டுனாங்க. ஆமா, இது இவனு அதுக்காக போலீஸுக்கு இந்த வேலையா, இது இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இவங்க பாரு உனக்கு பின்னாடி சுத்தி இருக்கணுமா இல்ல, ஆனா ஒருத்தனை பண்ணி பாக்கணும்ன்ற. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும், மத்தவங்களும் பண்ணாம இருப்பாங்கல்ல. கரெக்டா? கரெக்ட். ஆனா இப்போ திருப்பி நீங்க அந்த சங்கத்துல பேசுனீங்கல்ல, அந்த இது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? எல்லாரும் ஏத்துக்கிட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சாங்களா? யாருமே இப்ப அந்த அளவுக்கு பண்றது நான் சொல்லுவேன். யாரும் எங்கிருந்து இப்போ திருச்சில இருந்து ஒரு பையன் பண்றான்னு வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவனை வடச்சென்னை பையன்றீங்க. அப்படியா? ஓகே. தமிழர் ஃபுல்லா தானே பாடுறாங்க, எல்லாம் பாடகர் தான். எங்கெங்க யார் யார் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. போய் கானா சென்னைக்கானதானே இல்ல தமிழ்நாட்டுக்கானது? அப்படி இருக்கலாம். மக்களுக்கானது, உழைப்பாளர்களுக்கு மக்களுக்கானது, உழைக்கும் மக்களுக்கான பாடல். உங்களுக்கு எனக்குன்னு பெரிய வட சென்னைக்கு எல்லாம் பிரிக்க முடியாது. தமிழர்களுக்கான உண்டான ஒரு கலை கானா. சங்கம் வைக்கணும் நம்மளுக்கு அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? ஆல்ரெடி சங்கம் இருந்தது, முன்னோர்கள் வச்சிருக்காங்க. நாங்க ஏற்பட்டு அதை கொஞ்சம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணோம். அது அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகள் அதுக்கப்புறம் வரும். இன்னும் தொடரல, அது அப்புறம் அப்படியே நிக்குதா? ஏன் இல்ல, அதுக்கடுத்த வருமானங்கள் இல்லை. எல்லாம் பாட்டியை நம்பி இருக்கிற பசங்க. ஒரு ஆபீஸ் போனோம், இந்த மாதிரி ஒரு வீடு பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாய் லீஸ்னா கொடுக்கணும். அந்த வருமானம் இப்ப அண்ணாடா இவங்க கச்சேரிக்கு போனதான் இவங்களுக்கு காசு. இவங்க கிட்ட அந்த மாதிரி ஒண்ணு கரெக்ட் பண்ணி ஒரு பெருசா ஒண்ணு பண்ணணும். இயல்பாவே அப்ப எல்லாருக்கும் அரசியல் பத்தின ஏதோ ஒரு பார்வை, ஏதோ ஒரு இது உள்ள இருந்துட்டு பிடிச்ச தலைவர்கள், இன்ஸ்பிரேஷனலான இருந்த தலைவர்கள், இல்ல இந்த விஷயம் இவங்கள்ட்ட இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு, எனக்கு இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம், பேச்சு, அவங்களுடைய பேச்சுக்கள் ஏதோ ஒரு. இப்ப நான் நிறைய கேட்டிருக்கேன். பெரிய பெரிய தலைவர்களை விட என்னுடைய காலகட்டத்தில் நான் பார்த்தது
தலைவர் பூவை மூர்த்தியார் ம். ஐயா அவருடைய ஓகே. அவருடைய ஒரு இங்கேயும் செயல்பட்டு இருக்காருங்களா? ஏங்க பூவை மூர்த்தி. எங்கெங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் குரல் கொடுத்தவங்க அவர் தமிழ்நாடு முழுக்க. ஒரு இடத்துல மட்டும் அடக்க இங்கெல்லாம் இல்லை, நீ எங்க போனாலும் அவருக்கு தெரியும். ஓகே ஓகே. அண்ணன் திருமா அவர்கள் பேச்சு கேட்டிருக்கேன், தலைவர் வைகோ அவர்கள் பேச்சு கேட்டிருக்கேன், எவ்வளோ பேர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இருக்காரு அவருடைய பேச்சு கேட்டிருக்கேன். இது மாதிரி நிறைய தலைவர்கள், அதுக்கு முன்னாடி முத்தமிழர் கலைஞர் ஐயா பேச்சு கேட்டிருக்கேன், நிறைய அறிஞர்கள் பேச்செல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதை கேட்டுதான் நம்மளுக்கு வந்து அந்த சில முற்போக்கு சிந்தனைலாம் நம்மளுக்கு வந்து. ஓகே ஓகே. ஸோ இவங்கள்ட்ட இருந்துலாம் இன்ஸ்பிரேஷன். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கு. ஆனால் இதெல்லாம் இதுக்கெல்லாம் மீறி ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது வந்து பழனி பாப்பா. ஓகே. அவரது பேச்சு கேட்டிருக்கேன். அவர் வந்து இப்போ எல்லா அரசியல் கட்சிக்கும் அவருடைய பேசியிருக்காரு. டிஎம்கேல இருந்திருக்காரு, பாமகல செயல்பட்டிருக்காரு, எல்லாத்துலயும் செயல்பட்டாலும் அங்க நியாயத்தை தட்டி கேட்டிருப்பாரு அந்த கட்சி. அப்ப அங்க அவன் தப்பு பண்றான்னா அந்த கட்சிக்காரனையும் நேரடியா விமர்சிக்கிற ஒரே தலைவர் வந்து ஒரே அந்த கட்சி வந்து பழனி பார்ப்பாங்க. நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஆம்ஸ்ட்ராங் பூவை மூர்த்தி. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பிறந்தநாள் வேற. அந்த நேரத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். அவருடைய பிறந்தநாள் என்று அதான் இப்பதான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்புனாங்க. காலைல நம்ம அங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அவருக்கு போயிட்டு ஒரு மரியாதை செலுத்தணும். அவர் அண்ணன் இருந்திருந்தாருன்னா இந்த சந்தோஷத்தை வந்து வேற மாதிரி கொண்டாடி. அப்படிங்களா? ஆமா. ஓகே. அவர் இருந்திருந்தாருன்னா முதல்ல எங்க அம்மா அவருடைய அண்ணன் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா என்னை வந்து நல்லா என் வீட்டில் ஒரு கார், அந்த காரை நான் விட்டு வந்துட்டேன். என் வீட்டில் இருந்தா ஒரு கார் கிஃப்ட் வந்துருக்கோம். அப்படிங்களா? சத்தியமா வந்துருக்கு. ஓகே. அவர் இருந்திருந்தா கார் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பா. ஏதோ நீ நல்லா பண்ணிருக்கிற, ஏதோ ஓரளவுக்கு வந்த மக்கள் உனக்கு நான் ஒண்ணு நீ அதை விட்டு வந்து நீ கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு கார் வாங்கி தரேன். ஒண்ணு இல்லைங்க, கார்லாம் வந்து வாங்கி தரேங்கிறது நான் சொல்லிருக்க மாட்டாங்க. எதார்த்தமா தூங்கி வந்து வந்தா வெளியே நின்று இருக்கோம் ஒரு புது கார். கண்டிப்பா சத்தியமா நடந்திருக்கும். எப்படி அவ்வளவு இதானாங்க? அது நான் இல்ல, அவரை யார் அச்சீவ்மெண்ட் பண்ணாலும், எந்த மக்கள் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும். இப்போ இளவழகின்னு ஒரு கேரம் பிளேயர் 3 வேர்ல்டு கப் 2 வேர்ல்டு கப் அடிச்ச ஒரு பொண்ணு 3வது வேர்ல்டு கப்புக்கு இங்க இருந்து அமெரிக்கா போறதுக்கு காசு இல்ல. ஓகே. அமெரிக்கா போறதுக்கு காசு இல்ல இளவழகிக்கு. வேர்ல்டு கப் வின்னருக்கு இந்த நாட்டுல கேரம்ல வேர்ல்டு கப் போட்டிக்கு போறதுக்கு காசு இல்ல. ஆல்ரெடி 2 வேர்ல்டு கப் சாம்பியனுக்கு அடுத்த பிளைட் டிக்கெட் போறதுக்கு அவனும் ஹெல்ப் பண்ணல. அப்பெல்லாம் பாத்துக்க, ஒரு வேர்ல்டு சாம்பியன் இது சச்சின் டெண்டுல்கர் வந்து அவரும் வேர்ல்டு இது வேற எவ்வளவு வேர்ல்டு சாம்பியன் இருக்காங்க. டைசன் இருக்காரு, அவரும் வேர்ல்டு சாம்பியன் தான். முகமதுலே வேர்ல்டு சாம்பியன் தான். இதே வேசார்பேட்ல இருக்கிற இளவழகியும் சரி, நம்ம இங்க இருக்கிற கசிமாவும் வேர்ல்டு சாம்பியன் தான். அப்ப அந்த வேர்ல்டு சாம்பியன் எல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த வேர்ல்டு சாம்பியன் எப்படி இருக்காங்க? நான் சொல்றது கேட்டகரி எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதே இளவழகிக்கு அடுத்த வேர்ல்டு கப் போய் ஆடுறதுக்கு அமெரிக்காக்கு பிளைட் டிக்கெட் அங்க ஸ்பான்சர் இல்லை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அந்த பொண்ணை தங்கச்சியை கூப்பிட்டு அந்த குழந்தைய மறுபடியும் முன்னர் வேர்ல்டு கப் இந்தியா அடிச்சுன்னு வருது. ஓகே. இந்தியாவுக்கு கப் வாங்குறது ஒரு மனிதர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதை பண்ணலாம்ல. இப்ப ஏதோ வேசரப்பில் ஒரு மூலையில இருக்கோ, அந்த பொண்ணு வந்து யாருமே கண்டுக்கல. அதை அவர் கண்டு எடுத்து அதுக்கு பிளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் போட்டு அந்த மேட்ச் அட்டன் பண்ண வச்சாரு. வேர்ல்டு சாம்பியன் மறுபடியும் இந்தியா அடிச்சுன்னு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் இதெல்லாம் கவனிக்கிறீங்கல்ல, எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நிலவரம்? நான் ஒரு கானா பாருங்க, நான் ஒரு சமூக பாடல்கள் பாடிருக்கேன். இந்த மீன் கூட நான் காசு கொடுத்துறேன், தேவையில்லாதுக்கு எல்லாம் கேட்காதீங்க. அப்ப மாட்ட மாட்டீங்க. நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு, நம்மளை தெரிஞ்ச மக்களுக்கு, அதுவும் குறிப்பா இளைஞர்களுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு 4 முக்கியமான விஷயம்னா என்னன்னு? முதல்ல படிக்கிற பசங்க வந்து படிக்காத நம்ம விட்டுட்டோம். படிப்புல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம. ஓகேவா? அதே மாதிரி பாடல் பதிவு பண்ற கானா பாடுற தம்பிங்களோ இல்ல ரேப் பாடுற தம்பிங்களோ, இப்போ கூட ரேப்ல ஏதோ ஒரு பாட்டு அசிங்கமா வந்துருக்கு, அவங்களும் அதை திருத்திக்கணும். அதை பாடல்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்ல பாடல்களா கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி படிக்கிற பசங்க இந்த கெட்ட பழக்கங்கள்ல போகாத, நல்ல புக்ஸ் படிச்சுட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்டு நல்லா சம்பாரிச்சு. ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இழந்துட்டு வந்துட்டோம். நம்மளால என்னால முடிஞ்சது எனக்கு பிடிச்ச பசங்களுக்கும். எனக்கு இப்ப எனக்குன்னு அதை எப்படி சொல்றது, இதை கேட்ட ஒரு தம்பிங்க ஒருத்தர் 100 பேர் என்ன திட்டினா கூட ஒருத்தன் திருந்துவான்றது. இப்போ நீங்க சிபாரிசு பண்ற, நீங்க பரிந்துரைக்கிற உணவுகள் இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துங்க, இதெல்லாம் நல்ல உணவுகள் அப்படின்றது. மத்தி மீன் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஓகே. ஒமேகா. மத்தி மீன் இறா நல்ல உடம்பு நல்லது. இறா கல் இறா. அப்புறம் வந்து மீன்ல வந்து சின்ன சின்ன மீன் இருக்குல்ல, பெரிய மீன்ல பெரிய மீன்லாம் சின்ன சின்ன நெத்திலி, வெள்ளை நெத்திலி இருக்குல்ல, வெள்ளை நெத்திலி இதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிடணும். காரப்பொடி, சுதும்பு, சங்கரா, ஓகேவா?
அப்புறம் வந்து ஊடான ஒரு மீன் இருக்குது. ம். அப்புறம் வந்து கெழுங்கான ஒரு மீன் இருக்குது. கெழுங்கா. ம், ம். அப்புறம் வந்து கொடுவான ஒரு மீன் இருக்குது. ஓகே. தேங்காய் பாறை ஒன்று இருக்குது. வவ்வால் இருக்குது. இதெல்லாம் பயங்கரமான டேஸ்ட், பயங்கரமா இருக்கும் சாப்பிட்டேன். ம். இதுல பாத்தீங்கன்னா கவுனி அரிசி தெரியுமா? கவுனி அரிசி. நம்ம அந்த பக்கம் கொஞ்சம் ஃபேமஸ். ம். கவுனி அரிசி கஞ்சி. கவுனி அரிசி சாப்பிட்டா அப்பெல்லாம் ராஜாக்கள் இருக்காங்கல்ல, ம், ம். இதெல்லாம் வந்து இதை சாப்பிட்டா பிரச்சனைன்னு சொல்லி ஒரு குறையில கிளப்பி விட்டாங்க. அதனால மக்கள்லாம் போய் அதை சாப்பிடவே இல்லையா. ஓகே. எது ராஜாக்கள் சாப்பிடுறது மட்டும்தான் அப்படின்னு இருந்தான். இது யாருக்கும் இது வந்து ராஜாக்கள் சாப்பிடுறது, அதனால யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு பயம் கட்டி வச்சாங்க. ஏன்னா கிடைக்கிறது கஷ்டமாயிட போகுது. ஓகே. நிறைய டிமாண்ட் ஆயிடும். சைனாலாம் பாத்தீங்கன்னா 120 வருஷம் 130 வருஷம் வாழ்வாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த அரிசி தான். ஓகே. ஆகணும் கவுனி அரிசி தான். ம். அந்த அரிசி அந்த கஞ்சி தான் அங்க விற்குது. அதை சாப்பிடலாம். நிறைய கெவுர் கஞ்சி, கெவுர் கஞ்சி எங்க அம்மா அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ ம். நல்லா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குது. நிறைய இருக்குது சொல்லணும். வெறும் மீன் இந்த மாதிரியே சொல்றீங்க, வேற ஏதாவது கறியில? கறியில வந்து எந்த கறி வேணா சாப்பிடலாம், உங்க விருப்பம். ம். உங்களுக்கு எந்த கறி பிடிக்குமோ அந்த கறி சாப்பிடலாம். ம். இல்ல என்ன குழம்பா இல்ல எப்படி? குழம்பா வச்சு சாப்பிடலாம். குழம்பு வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. எங்களோட வந்து இப்படி ஒரு நேரத்தை உங்களோட லஞ்ச் எங்களோட சாப்பிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர். அது மறுபடியுமா உளுண்டா? நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.